ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு Homemaking with Vaishoo. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இட்டாலியன் ரெசிபி பார்க்க போகிறோம், லசானியா. யூஸ்வலி லசானியா நான்வெஜ்ல தான் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். வெஜிடேரியனில் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸோட நம்ம ஒரு இந்தியன் கிக்கோட நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்தது. அந்த ரெசிபி தான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சீஸியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் லசானியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த லசானியாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு லசானியா ஷீட்ஸ் நான் ஒரு 8 ஷீட்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்டா கிடைக்கும், நீங்கள் சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னா இவன் அமேசானில் கூட இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் டொமேட்டோ பியூரி எடுத்திருக்கேன். இது என்னன்னா டொமேட்டோவை வேக வச்சுட்டு தோலை நீக்கிட்டு அரைச்சது. உங்களுக்கு நீங்கள் ரெடிமேட் கிடச்சதுன்னா அது வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் தக்காளியை அந்த மாதிரி வேக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 கப் க்ரீம் இல்லைன்னா 2 கப் பால். இது ரெண்டும் வந்து நம்ம ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்க போகிறோம். அப்புறம் 1/2 கப் பன்னீர், 1/2 கப் ஸ்வீட் கார்ன், 1/2 கப் குடமிளகா, 1/2 கப் ரெட் பம்கின் இல்லைன்னா நான் இங்கே பட்டர்நட் ஸ்குவாஷ் கிடைக்கும், ஸோ அதை நான் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் வெங்காயம், அப்புறம் ஸ்லைஸ்டு பொட்டேட்டோஸ் வந்து ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கிரேட்டட் மொட்சரெல்லா சீஸ் வந்து 1 கப், அப்புறம் வெண்ணெய் 6 டேபிள் ஸ்பூன். இது தவிர்த்து ஸ்பைசஸ் அது நான் அப்பப்போ போடுறப்ப என்னென்ன வேணும்னு சொல்கிறேன், ஏன்னா நிறைய பவுடர்ஸ் நம்ம போட போகிறோம். அடுத்து டொமேட்டோ கெச்சப், அப்புறம் சில்லி கார்லிக் சாஸ். நிறைய இன்க்ரீடியன்ஸ் மாதிரி இருக்கும், பட் ஆனால் நம்ம சேர்த்து பண்ணி கடைசியான ஃபைனல் ப்ராடக்ட் சாப்பிட்றப்ப ரொம்பவே எம்மியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெட் சாஸ் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் ரெடிமேட் சாஸும் வாங்கிக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரமாக வேணுங்கிறனால நான் இந்த மாதிரி பண்ணுவேன், எனக்கு இது ஆல்வேஸ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த டொமேட்டோ பியூரி 1 கப் கூட நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சில்லி கார்லிக் சாஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நம்ம இந்த பாஸ்டா பன்னீர் எல்லாத்தையோட மீறி கொஞ்சோண்டு காரம் தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டா நல்லாயிருக்கும். எனக்கு ரெடிமேட் சாஸ் வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ சில்லி கார்லிக் சாஸ் சேர்த்துட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப், அப்புறம் இந்த சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நம்ம தனியாக குக் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த டொமேட்டோ பியூரியில் வந்து தக்காளி வெந்தது தான். ஸோ அதனால் அது போதும். நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து வேற பேக் பண்ண போகிறோம், ஸோ அப்போ குக் ஆகிடும். ஸோ அதனால் இது ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த ரெட் சாஸை வச்சிடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ஒயிட் சாஸ் பண்ணிடலாம். ஒரு டீப்பான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா அந்த 1 டேபிள் ஸ்பூன் மைதாவை சேர்க்க போகிறோம். மைதா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஏன்னா டக்குன்னு இது கரிஞ்சிரும். ஸோ இப்போ மைதா நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் பால் விட போகிறோம். பால் வந்து ஒரேடியாக அந்த 2 கப்பும் விடாமல் அரை கப்பாக விட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் 1/2 கப் விட்டுருக்கேன். திக்காக நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். க்ரீம்னா நீங்கள் அப்படியே சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு திக்காக இருக்கு. இப்போ நான் இதோட கார்லிக் பவுடரும் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை கொதிச்சு திக்காக நீங்கள் பால் இன்க்ரீஸ் பண்ணி அந்த 2 கப் ஃபுல்லாகவும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சாஸ் நல்லா கொதிச்சு திக்காயிட்டு இருக்கு. இது ஓவராக திக்கார மாதிரி வச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே பெட்டர். ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கம்பைன் பண்ணி போடும் போது கொஞ்சம் வேகிறதுக்கு லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை கொஞ்சம் லிக்விடாக வச்சோன்னா எகெயின் இது நம்ம ஆற வைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திக்காகிக்கும். ஸோ நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லெவலில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பாஸ்டா வேக வச்சுக்கலாம். ஒரு டீப்பான ஹைட்டான பாத்திரத்தில் தண்ணி ரொப்பிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் உப்பு அப்புறம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம பாஸ்டாவையும் சேர்த்துக்கலாம்.
பாஸ்தா வெளியில் நீட்டிகிட்டு இருக்கோம், பட் போக போக அது அப்படியே வந்து உள்ளே இறங்கிடும். இப்போ நம்ம பாஸ்தாலாம் ஃபுல்லாக உள்ளே இறங்கிடுச்சு. இது நல்லா வேகணும். பாஸ்தா ஒரு 3/4 வேக வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஏன்னா எகெயின் நம்ம போட்டு இதை பேக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கொஞ்சம் வெந்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 3/4 வேக வச்சுக்கோங்க. நம்ம பாஸ்தா நமக்கு தேவையான அளவு வெந்துடுச்சு. இப்போ நான் இந்த பாஸ்தாவை தனியாக எடுத்துடுறேன். இப்போது நம்ம சாஸஸ் அண்ட் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 3 ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஸ்லைஸ்டு பொட்டேட்டோ, இன்னொன்று வந்து ஸ்குவாஷ் அண்ட் ஆனியன் சேர்த்த ஒரு ஸ்டிர் ஃப்ரை, அப்புறம் பன்னீர், கேப்சிகம் அண்ட் கார்ன் சேர்த்த ஒரு மிக்ஸ். இது 3 தான் பண்ண போகிறோம். நமக்கு பொட்டேட்டோக்கு நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை, ஜஸ்ட் ஸ்லைஸ் பண்ணி தண்ணியில் போட்டு வைங்க. கடைசியாக நம்ம அரேஞ்ச் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டிர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகினதுக்கு அப்புறமா நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஸ்குவாஷ் சேர்த்துக்கலாம். ஸ்குவாஷ் இல்லாதவங்க ரெட் பம்ப்கின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்குவாஷ் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாஷ் நல்லா வெந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். இதில் இந்த ஸ்பைசஸ் எதுவும் ரொம்ப போட மாட்டோம். ஸோ ஆஸ் சச் இந்த ஸ்டஃபிங் ரெடி. நம்ம பன்னீர், கார்ன், கேப்சிகம் ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஸ்டிர் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா இந்த 3மே சீக்கிரம் வேகக்கூடிய ஐட்டம்ஸ். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து ஸ்பைசஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணுறப்ப அது வெந்துக்கும். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த கேப்சிகம், அப்புறம் இந்த கார்ன், அப்புறம் இந்த பன்னீர், இது 3 சேர்த்துக்கலாம். இதோடையே கொஞ்சமாக உப்பு, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் மிக்சட் ஹெர்ப்ஸ், அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நம்மளோட பன்னீர் ஸ்டஃபிங்கும் ரெடி. இப்போது நம்ம சாஸஸ், ஸ்டஃபிங், பாஸ்தா எல்லாமே ரெடி. இப்போ நம்ம இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம். அந்த பேக்கிங் ட்ரேயில் தான் நம்ம இப்போ இந்த பாஸ்தா அண்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் செய்ய நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இதை இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ரேக் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அவனை வந்து 350 டிகிரிஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இது நம்ம உள்ளே வச்சு ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். மேலே வந்து அந்த சீஸ் எல்லாம் உருகி ஒரு அழகாக க்ரஸ்ட் ஆட்டம் ஃபார்ம் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக் பண்ணுறப்ப நம்மளோட அந்த டொமேட்டோ சாஸ் அண்ட் அன்குக்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டோட்டலாக சூப்பராக பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிடும். இப்போ இதுவே நீங்கள் ஸ்டவ்வில் பண்ணுறதா இருந்தால் நம்ம கேக் வீடியோ இருக்கும் இல்லையா, அதில் பண்ண மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு
அதுக்குள்ளே இந்த லசானியா பேக்கிங் இது இருக்கு இல்லையா, நீங்கள் அரேஞ்ச் பண்ணதை அதை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. மூடிட்டு ஏதாவது ஹோல் இருந்ததுன்னா அந்த மூடியில் அதையும் அடைச்சிட்டு நீங்கள் ஒரு 1/2 an hour கிட்ட லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லசானியா பியூட்டிஃபுல்லாக பேக் ஆயிருக்கு, ரொம்ப வாசனையாக இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி நம்ம சர்விங் பிளேட்டில் வச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்பைசஸ் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட யம்மியான சீஸியான லசானியா பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். டேக் கேர். பை.